இந்த இயற்கை இளமை சேனல்ல மீண்டும் உங்க கவிதா. இயற்கை இளமை சொல்றதோட மாஸ்டர் ஷெஃப் கவிதா சொன்னா ஈஸியா புரியல உங்களுக்கு. ஸோ நான் ரொம்ப நன்றி கடமைப்பட்டிருக்கேன்ப்பா எல்லாருக்கும். நீங்க நிறைய பேர் பாராட்டுறீங்க என்ன. ஃபர்ஸ்ட் டைம் ஃபோன் பண்ணிலாம் என்ன விசாரிக்கிறீங்க. எனக்கு ஒருத்தவங்க ஃபோன் பண்ணியிருந்தாங்கப்பா தாய்லாந்துல இருந்து. எனக்கு ஃபோன் பண்ணி என்ன கேட்டாங்கன்னா, வாட்ஸ்அப் நம்பர் கொடுங்க, உங்களுடைய மளிகை பொருள் எல்லாம் நான் வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போ அவங்க கிட்ட கேட்டப்ப எனக்கு வாட்ஸ்அப் நம்பரும் அதுதான், என்னோட ஜிபே நம்பர் எல்லாமே ஒரே நம்பர் தான் நான் வச்சிருக்கேன். ஸோ அந்த நம்பர் அவங்க கேட்டாங்க, நான் கொடுத்தேன். ஆனால் நான் எதிர்பார்க்கவே இல்லை அவங்க எனக்கு கேஷ் அனுப்புவாங்கன்னு சொல்லிட்டு. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அம்மா நான் உங்கள் பொண்ணு பேசுகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. சொல்லுமா அப்படின்னு. ஸோ நீங்கள் தம்பிக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறீங்களோ இல்லை உங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ எனக்கு தெரியாது. பட் எங்கள் அம்மாவுக்கு நான் காசு அனுப்பிச்சிருக்கேன், நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும், நீங்கள் எங்கள் அம்மா நீங்கள் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஃப்ரான்ஸ் ஒரு பொண்ணு ஃபோன் பண்ணி எனக்கு செலவுக்கு வேணும்னு சொல்லிட்டு அவங்களும் காசு எனக்கு நான் பொருளே வாங்கலாம், ஆனால் எனக்கு காசு போட்டு நீங்கள் சம்பாதிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு காசு போட்டிருக்காங்க. நான் என் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் தான் ஹெல்ப் கேட்டிருந்தேன். பட் நீங்களாம் என் வீடியோ பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுமா, நீங்கள் சம்பாதிக்கணும், உங்கள் பொண்ணு நான் இங்கே அழக்கூடாது அப்படிலாம் சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு நான் உதவின்னு கேட்காமே எனக்கு நிறைய பேர் உதவி பண்ணுறீங்க, கிஃப்ட்டு அனுப்புறீங்க. ஸோ இதெல்லாம் எனக்கு புதுசுப்பா. இந்த விஷயம்லாம் என் லைஃப்பில் நடக்குமா அப்படின்லாம் எனக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் டைம் என் லைஃப்பில் இதெல்லாம் நடக்குது. நான் 3 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணும்போது அதே நம்பிக்கையோடு தான் ஸ்டார்ட் பண்ணேன். பட் நடுவில் கொரோனா வந்ததுனால என்னால் எதுவுமே ப்ராப்பராக பண்ண முடியல. என்னுடைய மூலிகை செலவு அப்படின்றது இது எங்கள் ஆயா பரம்பரை எங்கள் ஆயா செலவு தூள் செய்து கொடுத்துருந்தாங்க. எங்கள் அம்மா செய்ய ஆரம்பிச்சாங்க. எங்கள் அம்மா கிட்ட இருந்து தான் நான் அந்த செலவு தூளை நான் கற்றுக்கிட்டேன். இந்த பொருள் ஏன் பாதி பொருள் வெயில காய வைக்கணும், பாதி பொருள் ஏன் வறுக்கிறோம் அப்படின்னு எங்கள் அம்மாட்ட நான் கொஸ்டின் கேட்டதில்லை. ஏன்னா எங்கள் அம்மா எனக்கு இதை வறுத்து செய்யணும், இதை காய வச்சு செய்யணும் அப்படின்னு என்கிட்ட சொல்லிட்டாங்க. அதனால நான் சில பொருளை காய வைக்கிறேன், சில பொருளை வறுத்து நான் இந்த செலவு தூள் கொடுக்குறேன். குழந்தை பிறந்தவங்களுக்கு இந்த செலவு தூளை முழு வாசனையோட போட்டு வறுத்து நான் அரைச்சி கொடுக்குறப்பா. ஆனால் வீட்டில் நம்ம நார்மலாக இந்த செலவு தூள் சாப்பிட்றவங்க எப்படி சாப்பிடலாம்னா, மாசத்துல ஒரு வாட்டி 2 வாரத்துக்கு ஒரு வாட்டி கண்டிப்பாக நுரையீரல் குழம்பு, ஈரல் குழம்பு, எலும்பு குழம்பு இது எல்லாமே வச்சு நீங்கள் சாப்பிடலாம். அதுக்கோசம் நான் மீண்டும் ஒரு முயற்சி, நான் உழைக்க நான் தயாராக இருக்கிறேன். எனக்கு வழி கிடைக்குமா என்னாலும் எனக்கு தெரியாதுப்பா. நான் திருப்பி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதுவும் என் பொண்ணு காசு போட்டு நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். என்னை நம்பி காசு போடுறீங்க, அதுதான் எனக்கு பெரிய விஷயமும். நீங்கள் பிஸ்னஸ் பண்ணணும், உங்கள் லைஃப்பில் நீங்கள் முன்னுக்கு வரணும். நீங்கள் இதுக்கப்புறம் எங்கேயுமே அழவே கூடாது. நீங்கள் ஒரு இன்டர்வியூலேயே அழுகும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சார். பட் நான் கேமரா முன்னாடி எப்படிலாம் கிடையாது. என்னோடய ஆதங்கத்தை யாராவது கொஸ்டின் கேட்டோன்னே எனக்கு அழுக வந்துடுது. நான் மாஸ்டர் ஷெஃப்பில் நிறைய மூலிகை ஐட்டமாக தான் சமைக்கணும்னு ஆசைப்பட்டு உள்ளே வந்தேன். பட் என்னால் முடிஞ்ச வரைக்கும் சில மூலிகைலாம் நான் சமைச்சு கொடுத்தேன். ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. எனக்கு மாஸ்டர் ஷெஃப் இவ்வளோ பெரிய வாய்ப்பு கொடுக்கும் அப்படின்னு எனக்கு தெரியாதுப்பா. இன்னமும் எனக்கு தெரியல. வெளிநாட்டில் இருந்து தான் இன்னைய வரைக்கும் எனக்கு எல்லாருமே மெசேஜ் கால் பண்ணுறாங்க, ஹெல்ப் பண்ணுறாங்க, எல்லாமே எனக்கு செய்கிறாங்க. அதனால் உங்களுக்கு நேரடியாக பார்த்து நான் நன்றி சொல்லணும்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ நான் போடுறேன். இந்த வீடியோ எந்த வகையிலும் நான் கட் பண்ணல, ஒரே டேக்கில் ஃபுல்லாகவே எடுத்துருக்கேன். ஸோ இதுதான் என்னோட இது மட்டுமே நான் ஒரு 12-13,000 ரூபாய் ஆயிடுச்சுப்பா எனக்கு. நான் மல்லி 1 கிலோ 140 ரூபாயில் எடுத்திருக்கேன். ஸோ பில் நான் எல்லாத்துக்குமே வச்சுருக்கேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் செய்யறதுன்னு கிடையாது, நான் எப்போ செஞ்சாலும் ஃபர்ஸ்ட் குவாலிட்டியாக எடுத்துருக்கிறேன். அது மாதிரி காஷ்மீர் மிளகாவும் சரி அப்படிதான் எடுத்திருக்கேன். நீட்டு வர மிளகாய் காரசாரமாக இருக்கணும் நம்ம குழம்பு அப்படின்ட்டு. செலவு தூள் மட்டும்தான் காரம் கம்மியாக இருக்கும். மற்றபடி மீன் குழம்பு தூள், கறி குழம்பு தூள், வத்த குழம்பு தூள், அப்புறம் சிக்கன் புதினா, சிக்கன் மட்டன், அதுக்கப்புறம் கருவேப்பிலை எல்லாம் செய்யறது, கொத்தமல்லியில் செய்யறது. கொத்தமல்லினா பச்சை கொத்தமல்லியை காய வச்சு அரைச்சி அதில் செய்கிற கிரேவி மசாலா கிட்டத்தட்ட ஒரு 26 வகையான மசாலா. ஆனால் நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு வெறும் 4 வகை மசாலா தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா 26 வகையான மசாலா ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எப்படியும் ஒரு 50,000-60,000 ஆகும். இப்போ என்னோட முதல் முயற்சியாக உழைக்கிறதுக்கு நான் ரெடியாக நான் கிளம்பி வந்துட்டேன். இதுக்கப்புறம் நல்லது எப்படியோ அது கடவுள் தான் தீர்மானிக்கணும். அதை விட நீங்கள் தான் எனக்கு தீர்மானிக்க போகிறீங்க. ஸோ அது இல்லாமல் எனக்கு வெளிநாட்டிலேருந்து ஃப்ரான்ஸ்லேருந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டால், புளியல் பவுடர் கேட்டிருக்காங்கப்பா. புளியல் பவுடர் அவங்க 2 கிலோ கேட்டிருக்காங்க. நான் 5 கிலோ புளியல் பவுடருக்கு. ஸோ நான் எல்லாமே வெளி நாட்டு மருந்து கடையிலேருந்து எனக்கு தெரிஞ்ச ஐட்டமாக வாங்கிட்டு இருக்கேன்.
சொல்ல மறந்துட்டேன், ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து வெயிட் மிஷின் வாங்கியிருக்கேன். இதுக்கு முன்னாடி நான் வெயிட் மிஷின் வந்து ரொம்ப சின்னதில் தான் வாங்கியிருந்தேன். இப்போ தான் வந்து கொஞ்சம் பெருசாக ஒரு 2500 வாங்கியிருக்கேன். முன்னாடி ஒரு 300 ரூபாய்க்கு வாங்கினேன். அது வந்து அவ்வளோ சரியாக ஒர்க் ஆகல, அதனால புதுசாக இதை வாங்கியிருக்கேன். இப்போ நான் வந்து மிளகா சொல்கிறேன். 30 கிலோ நான் மல்லி வாங்கியிருக்கிறேன். 140 ரூபா மல்லி வாங்கியிருக்கிறேன். ஸோ வந்து 1 கிலோ மிளகாய் வந்து 360 ரூபாயில வாங்கியிருக்கிறேன். காஷ்மீர் மிளகாய் தனியாக வாங்கியிருக்கிறேன். அதுக்கப்புறம் குழம்பு பொருள் எல்லாமே வந்து ஜீரகம் 2 கிலோ, வந்து மிளகாய், மல்லி, துவரம் பருப்பு எல்லாமே நான் வந்து 1 கிலோவுக்கு வந்து 1/4 கிலோ மிளகாய், அப்புறம் 100 மிளகு 100 ஜீரகம் கணக்கு பண்ணி நான் 40 கிலோக்கு இப்போ வாங்கி வந்திருக்கிறேன். குளியல் பவுடர் மட்டும் வெறும் 2 கிலோ வாங்கி வந்திருக்கிறேன். ஏன்னா குளியல் பவுடர்ல இருந்து நீங்கள் கேட்கலாம், கவிதா உங்ககிட்ட ஏதாவது சீக்ரெட் இருக்கு? ஆமாப்பா, ஒரு 2-3 சீக்ரெட் வந்து நான் வீடியோவில் சொல்ல மாட்டேன். அதுதான் என்னோட ரெசிபி. அதனால நான் அது 2 ரெசிபி மட்டும் அதாவது 2 பொருள் மட்டுமே நான் வந்து உங்ககிட்ட வந்து சொல்லாமல் நான் செய்கிற ஐட்டம். அதுவும் சொல்லாமன்னா சில பொருள் வறுக்காம போகிறது, அவ்வளோதான் நான் சொல்லாமல் செய்யணும். மற்றபடி நான் செய்கிற எல்லா பொருளுமே உங்ககிட்ட முன்னாடி கொண்டு வந்து வச்சுருக்கேன். இது வந்து நீங்கள் கேட்கலாம், ஏன் வந்து தாமரை இதழ் நீங்கள் வந்து குளியல் பவுடருக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப மென்மையை தரத்தும், நம்ம ஸ்கின்ல வந்து எந்த பிரச்சனை இருந்தாலும் நம்ம மேலே தோலை வந்து சரி பண்ணி கொடுக்கறதுக்கு வந்து நம்மளுடைய ரோஜா இதழ் மட்டும்தான்ப்பா. அதுக்கப்புறம் இந்த கிச்சிலி கிழங்கு எடுத்துக்கிறேன், திருவாச்சி பட்டை வாங்கி வந்திருக்கேன், பூரான் கிழங்கு வாங்கி வந்திருக்கிறேன், அதுக்கப்புறம் கஸ்தூரி மஞ்சள் வாங்கி வந்திருக்கேன். அதுக்கப்புறம் எல்லாமே நான் வாங்கி வந்திருக்கேன். இது வந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் செய்யலாம். நெல்லி முள்ளி காய வச்சது செஞ்சுருவேன். ஏன்னா 2 கிலோவுக்கு நான் வந்து 100 கிராம் போடுறப்போ 1 கிலோவுக்கு 50 கிராம் போட்டு அரைக்கிறது. ஸோ இந்த வசம்பு ஏன் நீங்கள் வந்து குளியல் பவுடர் யூஸ் பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னா, நம்ம உடம்புக்கு மேலேயும் சரி கீழேயும் சரி நம்ம வசம்பு தான் நம்மளோட ஸ்கின்னுக்கு சரியாக இருக்கும். அதனால் நம்ம வந்து வசம்பு கண்டிப்பாக நம்ம வாங்கணும், வாங்கி குளியல் பவுடரில் சேர்க்கணும். அதுக்கப்புறம் முழு பாசிப்பருப்பு சேர்க்கணும், கொண்டக்கடலை சேர்க்கணும். அதுக்கப்புறம் நான் வந்து இந்த போடுவேன்ப்பா, மொச்சை போடுவேன். இதெல்லாம் போட்டு தான் நான் வந்து செய்கிறேன். ஏன்னா எனக்கு வந்து எல்லாருமே வந்து நீங்கள் ஆர்டர் கொடுத்து காசு கொடுத்த பிறகு நான் வாங்கி செய்கிறது. ஸோ இதெல்லாம் நான் ஆர்டர் கொடுத்துருக்காங்க, நான் வாங்கி செஞ்சு பேக்கெட் போட போகிறோம். ஓகேவா? இது வரைக்கும் என் வீடியோவை பொறுமையாக பார்த்துருக்கீங்க. தேங்க்யூ வெரி மச். இது வந்து ஆகாச கருடன். இந்த ஆகாச கருடன் வந்து இந்த மாதிரி வளர்ந்துருக்கிறதா பார்த்து வாங்கிக்கோங்க. இதுதான் ரொம்ப நல்லது. இது நமக்கு எல்லா வகையிலும் நமக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.